அவளை பார்க்கணும்டா நீங்க. அப்படியே ஆயிடுவீங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை வந்து ஆல்ல செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஓகே, வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ண பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்த வீடியோ போனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் அனுப்பிட்டுக்கிறேன், அதை மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுலேயே. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பண்ணிங்கன்னா 2 ப்ரீசர் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசர் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ரீசர் இருக்கும். இந்த 2 ப்ரீசரையும் பார்த்தீங்கன்னா அலைட் மாஸ்டர் வந்து மறக்காம இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, பீட்மார்க் ப்ரீசர்னு ஒரு ப்ரீசர் இருக்கும், அந்த ப்ரீசரை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா வந்து சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா போதும். இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேகர் வந்து நீங்கள் ஷேகர் பீஸில் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க போதும். அதை எப்படி பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கரெக்டாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு பீட்மார்க் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு டயலாக் வரும். அது பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் வீடியோவை நானே க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான செலக்ட் பண்ணி மீடியாவில் போய் இந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணுங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு அதோட வால்யூம் வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணிக்கோங்க. இதை வந்து மறக்காமல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரீட்லைனில் மூவ் பண்ணி வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கான செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ளஸ் ஐக்கான செலக்ட் பண்ணி மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாவே அது ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். அதை கொடுத்தீங்கன்னா இமேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆயிரும். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து நீங்கள் போகணும். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போனீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட் நான் 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து போய்க்கிறேன். அதில் போய் நான் வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடு. அதில் 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் அலைன் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தால ஏரோ இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரேட்லேருந்து மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கனாவே போதும். அதில் அந்த ரைட் சைடு ஓகே, அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கனாவே அடுத்த ரேட்லேயும் மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். கட் பண்ணிவிட்டு அந்த ரேட்லேயே வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கான செலக்ட் பண்ணி மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா எகைன் பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுக்கணும். அதை கொடுத்தீங்கன்னாவே இமேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆயிரும். ஃபிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இமேஜஸ் ஆட் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக மட்டும் இப்போ 2 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட்லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜும் மறக்காமல் ஆட் பண்ணிடுங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற எல்லா இமேஜும் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் இந்த இமேஜை வச்சு எடிட் பண்ண அவசியம் இல்லை, உங்கள் பர்சனல் இமேஜ் கூட வச்சு எடிட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு தேவையான நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. நான் எக்ஸாம்பிளுக்காக 2 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸ் ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிசி தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம்னா நான் வந்து இன்னொரு பீஸு சொல்லியிருப்பேன், ஷேகர் பீஸ்னு. அந்த பீஸில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேகர் பிட் இருக்கும் ப்ளஸ் சிசி இருக்கும். அது 2ஐயும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரீஸில் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க ஷேகர் பீஸட்டை. இப்போ வந்து நான் அந்த ப்ரீஸில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு 3 லேயர் இருக்கும். அந்த 3 லேயரை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போர்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா காப்பி 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை வந்து கொடுத்தீங்கன்னாவே இந்த 3 லேயரும் பார்த்தீங்கன்னா காப்பி ஆயிரும். நான் வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன்.
இந்த 3 லேயரையும் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. அந்த ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணி அதை செலக்ட் பண்ணிங்கனாவே காப்பி 3 லேயர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். அதை கிளிக் பண்ணிங்கனாவே அது காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. அதாவது பீட்மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் வந்து நீங்கள் இமேஜ் எல்லாம் இப்போ ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டு இதில் ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி பேஸ்ட்டு 3 லேயர்ஸ் வந்து கொடுத்துருங்க. அங்கே காப்பி பண்ண லேயர் பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா எண்டுக்கு வந்துடுங்க. பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் எண்டுக்கு வந்தீங்கன்னா போதும். அதில் பார்த்தீங்கன்னா அதை வந்து எக்ஸ்பெண்ட் தான் பண்ண போகிறோம். இப்போ பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க எண்டுக்கு வந்துடுங்க. எண்டுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ லேயர் வந்து 1 by 1 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா கடைசி வரையில் எக்ஸ்பெண்ட் ஆகிரும். இந்த மாதிரி அந்த 3 ப்ளூ லேயரையும் பார்த்தீங்கன்னா கடைசி வரையில் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இமேஜுக்கு தேவையான ஷேக் அப்டே தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம்னா நான் வந்து இன்னொரு ப்ரீஸ் சொல்லியிருப்பேன் ஷேக் ப்ரீஸ்ன்னு. அந்த ப்ரீஸ்லேருந்து ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேக் அப்டே இருக்கும். அதில் இருக்கிறத காப்பி பண்ணி இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஷேக் ப்ரீஸ்லேருந்து ஓப்பன் பண்ணிடுறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீஸ்லேருந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் வந்து போனீங்கன்னா 3 டாட் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னாவே இந்த எஃபெக்ட் காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணி ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் இமேஜ் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த இமேஜ் வந்து 1 by 1 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போங்க. 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிற எல்லா இமேஜ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டே பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிஞ்சு. நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக மட்டும் 2 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 இமேஜ்லேயும் பேஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை இமேஜ் ஆட் பண்ணிக்கிறீங்களோ எல்லா இமேஜ்லையும் பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து என்ன வீடியோ வந்து மேக் பண்ணணும்னு வச்சிங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோ வந்து எப்படி ஃபைனலாக எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். மேலே செட்டிங்ஸ் பார்த்தா ஷேர் ஐக்கானுக்கும் அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னது ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணால் தான் அடுத்த பேஜுக்கு வந்து மூவ் ஆகும். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ ரெசல்யூஷன் வந்து 1080p வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு கீழே ஃப்ரேமேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து ஃபுல் வச்சுருங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குவாலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் ஃபுல்லாக வச்சுருங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிக்குன்னு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.